காங்கிரஸ் சைட்ல இருந்து எங்களோட தொண்டர்கள் சைட்ல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது 55 வருஷமா நாங்கள் பவர் ஷேரிங்கே இல்லாமல் இருக்கோம். இந்த வாட்டி தாவேக்காவோட போனால் நம்ம பெருசாக ஜெயிக்க மாட்டோம், ஆனால் திமுகவோட இருந்து ஜெயிச்சுடுவோம். நாங்கள் வந்து பவர் மேலே தான் ஆசைப்பட்டிருந்தோம்னா நாங்கள் இன்னும் அதிமுகவில் இல்லை திமுகவில் இருந்திருப்போம். அப்படி திமுக நமக்கு பவர் ஷேரிங் கொடுக்கலன்னா தாவேக்கா அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க இல்லையா? தாவேக்கா எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கு. எங்களோட தலைமை முடிவு பண்ணா கண்டிப்பா தாவேக்கா அழைப்பு விடுத்திருக்காமா? அப்படி இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பார்ட்டி தான். ஒண்ணு திமுக இல்ல அதிமுக. இப்ப திமுகக்கு அதிமுகக்கு மாற்று கட்சியா ஒரு இம்ப்ராக்டிக்கலா பேசக்கூடாது, தியரிட்டிக்கலா தான் நம்ம பேச முடியும். தாவேக்கா வந்து ஜஸ்ட் பார்ன் பேபி. ஓகே, நாங்கள் தான் இந்த வாட்டி சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியாக இல்லைல்ல. ஆயிருந்ததா இந்நேரமே இப்போவே சொல்லிட்டாங்களே எங்களுக்கு, நாங்கள் சரண்டர் ஆயிருப்போம். அப்போ நீங்கள் போட்டு எங்களுக்கு ஸ்டேட்டில் கூட ஒரு அதிகாரம் கொடுக்கலன்னா எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் மேலே பார்லிமெண்ட்ல உங்களுக்கு எப்போதுமே வாய்ஸ் அவுட் கொடுக்கக்கூடிய இடத்துல திமுக தானே இருக்கு. நாங்கள் ஸ்ட்ராங்கான பார்ட்டின்றதுனால தான் விஜய் எங்களை அழைக்கிறார். திமுக தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் அங்கே நடக்கக்கூடிய ஈகோ நீங்கள் பார்க்கணுமே. தி மிரர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல ஹசினா சையத் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து இணைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கூட்டணி கொடுத்தோம், தேர்தல் எதை நோக்கி காங்கிரஸ் திமுக கூட்டணி அமையும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்பொழுது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையா போயிட்டே இருக்கு. அங்கேருந்து KC வேணுகோபால் அவர்கள் வர்றாங்க, CM அவர்கள் பிடி கொடுக்காத மாதிரியும் தெரியுது. இதே இடத்துல காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க எங்களுக்கு சீட் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, எங்களுக்கு பெரிய போதிய அளவு கொடுக்கலாம் கூட, எங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆப்ஷன்ல தாவேக்கா இருக்கு அப்படின்ற இடத்துலையும் பேசுற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் யாரு கூட கூட்டணிக்கு போக விரும்புது? இங்க கூட்டணியில என்னதான் பிரச்சனை? அதாவது ஒரு 1967க்கு பிறகு நாங்கள் வந்து ஆட்சியில் அதிகார பங்கு அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு கிடைக்கவே இல்லை. ஒரு 55 வருஷமாக எங்களுடைய கேடர்ஸ் வந்து சோர்ந்து போயிருக்காங்க நேச்சுரலி இல்லையா? எந்த ஒரு கிரீஷ் சார் சொல்கிறாரு, எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்கிறாரு, எந்த ஒரு கட்சியும் வந்து ஒரு பவருக்காக தான் கட்சி நடத்துது. நாங்கள் வந்து ஒரு சேரிட்டிக்காகவோ இல்லை வந்து நாங்கள் ஒரு NGOவும் நடத்தவில்லை அப்படின்ட்டு தொண்டர்களோட ஆதங்கத்தை தான் அவர் பிரதிபலிக்கிறாரு. அப்போது இந்த தொண்டர்கள் அப்படிங்கிற தொண்டர்களோட மனப்பாங்கு இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கே கிடைக்கிறதில்ல. எங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி, கட்சியோட கொள்கை முக்கியம். நாங்கள் வந்து பவர் மேலே தான் ஆசைப்பட்டிருந்தோம்னா நாங்கள் இன்னும் அதிமுகவில் இல்லை திமுகவில் இருந்திருப்போம். பட் எங்களுக்கு அது கிடையாது. எங்களுக்கு எங்களோட கட்சி, எங்களுடைய கட்சியோட கொள்கை இதெல்லாம் வந்து முக்கியம். அப்படிங்கிறதுனால நாங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கோம். நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது ஏன் நமக்கு வந்து அவங்க பவர் ஷேரிங் கொடுக்க மாட்டேன்றாங்க? அப்படி திமுக நமக்கு பவர் ஷேரிங் கொடுக்கலன்னா தாவேக்கா அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம பெரிய அளவில் ஜெயிக்கலனாலும் ஃபியூச்சரில் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் நம்ம பெரிய அளவு ஜெயிக்கலாம். அடுத்த தரம் வந்து நம்ம ஆட்சி அமைக்கும் போது அதிகார பகிர்வு நமக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். CM, டெப்டி CM, மினிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு கட்சி தொண்டர்களோட மனப்பாங்கு இப்படியா இருக்கு. தலைவர்களோட மனப்பாங்கு எப்படியா இருக்கு அப்படின்னா, இந்த வாட்டி தாவேக்காவோட போனால் நம்ம பெருசாக ஜெயிக்க மாட்டோம், ஆனால் திமுகவோட இருந்து ஜெயிச்சுடுவோம். ஜெயிச்சுட்டு நம்ம இந்தியா அலைன்ஸை ஓரளவுக்கு நம்ம டாக்டாக வச்சுக்கலாம். ஒரு ராஜ்யசபா MP இவங்க கொடுத்தா போகிறோம். லோக்கல் பாடி எலெக்ஷனில் நம்ம எப்படின்ட்டு சொல்லி அவங்களோட வியூஸையும் அவங்களுடைய டிமாண்ட்ஸையும் வந்து திமுக தலைமைக்கு கொடுத்துதான் கேள்விப்படுறோம். பட் அங்கே வந்து அதற்கான ஒரு சரியான ஒரு சிக்னல் எங்களுக்கு இன்னும் வரல திமுகல இருந்து. அதனாலதான் எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் நேற்று ஏர்போர்ட்ல கிளம்பும் போது அவர் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து சொல்றாரு, இன்னும் அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு ஃபர்தரா டேட்ஸ் வரல, டேட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ் சைட்ல இருந்து எங்களோட தொண்டர்கள் சைட்ல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது 55 வருஷமா நாங்க பவர் ஷேரிங்கே இல்லாம இருக்கோம். இந்த 55 வருடங்களா இது வரைக்கும் காங்கிரஸ் ஏன் அழுத்தம் கொடுக்காமே இருந்தீங்க? இல்ல, நாங்க அழுத்தம் கொடுத்தோம் தான். 2009 அந்த டைம்லயே வந்து ஜெயலலிதா அம்மையார் எங்களுக்கு அழைப்பு விடுத்த போதே போயிருந்தா 2001 ஸ்பெக்ட்ரம் இஷ்யூவும் ஆயிருக்காது, இந்த அளவுக்கு காங்கிரஸ் நொடிந்தும் போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய தொண்டர்கள் வந்து பேசுறாங்க. அது வந்து சர்வே ரிப்போர்ட்டாவும் அகில இந்திய தலைமைக்கு போயிருக்கு. பட் டெல்லி ரொம்பவே யோசிக்குது. ஓகே, நம்ம இந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒத்துமையா இருந்துட்டோம். ஓகே, எங்களோட அகில இந்திய அமைப்பு செயலாளர் KC வேணுகோபால் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ஒரு நேச்சுரல் அலை, நாங்க வந்து ஒரு நேச்சுரலான ஒரு அலையன்ஸ், பட் வந்து டெசிஷன் வந்து ஹை கமாண்ட் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய MLAக்கள், எங்களுடைய MPக்கள் எல்லாரோடுமே அகில இந்திய தலைமை கலந்து பேசியிருக்கு, சர்வே ரிப்போர்ட்ஸ் எடுத்திருக்கு. ஒரு செக்ஷன் ஆஃப் தலைவர்கள் வந்து டோட்டலா எதிர்க்கிறாங்க, ஒரு செக்ஷன் ஆஃப் தலைவர்கள் வேணுன்றாங்க, தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா 75% எதிர்க்கிறாங்க. இப்படியே ஒரு கண்டினியூட்டி போயிட்டு இருந்ததுன்னா ஒரு பெரிய ஃப்ராக்சர் வந்துடும். அதுதான் மேம். இப்போ ஒரு பக்கம் ஒரு குரூப் வந்து தாவேக கூட போகலான்றாங்க, ஒருத்தவங்க திமுக கூட வேண்டான்றாங்க. ஆனா அந்த தலைமையும் ஏதோ ஒரு இடத்துல பின்வாங்குற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸும் ஒவ்வொரு கருத்துக்களை வைக்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் எங்களுக்கு இதுதான் வேணும், இதுதான் எங்களோட டிமாண்ட்ஸ் சொல்ற இடத்துல ஏன் காங்கிரஸ் இல்ல? அது இருக்க முடியல, பிகாஸ் இந்தியா அலையன்ஸ்னால. ஓகே, இந்தியா ஒரு பெரிய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது பார்லிமெண்ட்ல நாங்க ஒற்றுமையா செயல்படுறோம். ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, எப்படி கேரளால கம்யூனிஸ்ட் இந்தியா அலையன்ஸ்ல இருக்கு, ஆனா கேரளால நம்ம அவங்களோட இல்லை. அது மாதிரி நம்ம வந்து இந்தியா அலையன்ஸ்ல இருக்கட்டும், பட் நம்ம வந்து நம்மளோட மாநில சுயாட்சி அப்படிங்கிறத நம்ம வந்து எடுப்போம் அப்படின்ட்டு ஒரு சில தலைவர்களோட கருத்துக்கெல்லாம் இருக்கு. பட் நியாயமான கருத்துக்கள் தான். எங்களோட கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. எங்களுடைய திங்கிங்கை, எங்களோட தாட் ப்ராசஸை பிரதிபலிக்கிறதுக்கு தலைமை எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. சோஷியல் மீடியாவில் பிரகடனப்படுத்த வந்து அனுமதி கொடுக்கல, அதை வந்து தடுத்திருக்காங்க. பட் தலைமையோட பேசுறதுக்கு எங்களோட கட்சியோட தொண்டர்களுக்கும் எங்களோட தலைவர்களுக்கும் அந்த உரிமை உண்டு. அவங்கவுங்க அவங்களோட உரிமைகளை வந்து பேசுறாங்க. கிரீஷ் சார் சொல்ற மாதிரி நாங்க வந்து NGO நடத்தலையே, கண்டிப்பா ஒரு கட்சி தானே நடத்துறோம். எத்தனை நாள் உங்களோட நாங்க வந்து உங்களோட பிரயாணம் செய்து கொண்டிருக்கோம். ஏன் நீங்க வந்து எங்களுக்கு போர்டோ கமிஷனோ ஏன் சேர்மனோ கூட நீங்க எங்களுக்கு கொடுக்கறது இல்லை? ஆனா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படியே ஸ்டஃபனா நின்றதே இல்லையே மேம். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுப்பாப்ல, அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து நாங்க கேட்ட சீட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே தலைவர் வந்து சொல்லுவாரு, எங்களுக்கு கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இதை பத்தி நாங்க பொதுவெளியில பேச மாட்டோம்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது மேம்? இந்த வாட்டி ரொம்ப ஸ்டபனா தான் இருக்கும். அதனாலதான் எங்களோட அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் வராரு. இந்த வாட்டி காங்கிரஸும் கொஞ்சம் ஸ்டபனா தான் இருக்கு, திமுகவும் கொஞ்சம் ஸ்டபனா தான் இருக்கு. ஆனா இந்த பேச்சுவார்த்தை முடிவடைஞ்சாதான் அந்த எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்றதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஏன்னா 27 சீட்டுகள் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்றாங்க. தானே நாங்க முடிவெடுக்க முடியும். காங்கிரஸ் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நேர்மையா நாங்க என்ன நினைக்கிறோம், என்ன பண்ண விருப்பப்படுறோம்ன்றத நாங்க சொல்லிடுறோம். எங்களுடைய அகில இந்திய அமைப்பு செயலாளரும் TS சிங்தியோஜி, அதாவது நம்மளோட ஸ்கிரீனிங் கமிட்டியோட சேர்மன், சத்தீஸ்கரோட முன்னாள் துணை முதல்வரும் ஸ்டாலின் அவர்களும் கன்னிமொழி அவர்களும் உட்காந்து ஒரு செட்டிங் பேசிட்டாங்க. இந்த சண்டே அன்னைக்கு ஒரு செட்டிங் பேசிட்டாங்க. இதுக்கு அடுத்த கட்ட அழைப்பு எங்களுக்கு மறுபடியும் திமுக தானே கொடுக்கணும். கண்டிப்பா நாங்க ஆல்ரெடி எங்களோட தரப்புல என்ன வேணும் அப்படிங்கறது எங்களோட தலைமை தெளிவுபடுத்திருக்கு. இதோட அடுத்த கட்ட நகர்வு ராஜ்யசபா கேட்டிருக்கோம், எங்களோட இன்சார்ஜ் சொல்லியிருக்காரு, ராஜ்யசபா கேட்டிருக்கோம், லோக்கல் பாடி எலெக்ஷன் பத்தி பேசியிருக்கோம். ஒரு 55 வருடங்களா இந்த கட்சி எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு இல்லாம இங்கே அங்கே இங்கன்ட்டு போயிட்டு இருக்கும்போது அது தலைமை வந்து யோசிக்குது. இன்னைக்கு வந்து ஆர்கனைசேஷனில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு காங்கிரஸ். ஒருவேளை உங்க தலைமை யோசிக்கிற மாதிரியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி பீகார் எலெக்ஷன் நடந்தது, அங்கே வந்து பாஜக வெற்றி கொண்டுச்சு, காங்கிரஸ் சொல்ல முடியாத அளவுக்கு தோல்வியும் தழுவிச்சு. ஒருவேளை திமுக இதை கூட கன்சிடர் பண்ணுங்க, ஏன்னா பீகாரில் அவங்க தோல்வி அப்படின்னும் போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்கே பெரிய அளவிலான காங்கிரஸோட வேலைகள் இல்லை அப்படின்னு கூட அவங்க ஃபீல் பண்ணிருக்கலாமா? தமிழ்நாட்டில் அப்படி காங்கிரஸை யாருமே கடந்து போயிட முடியாது. நாங்கள் வேணா உப்பா மாதிரி தான் இருக்கலாம், உப்பு மாதிரி இருக்கலாம், பட் அந்த உப்பு இல்லாம அந்த உணவுக்கு வந்து சுவை இல்லை. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட பிரசன்ஸ் அந்த உப்பு மாதிரி தான். ஓகே, நான் வந்து பெரிய அளவுல காங்கிரஸோட பிரசன்ஸ் இங்க தமிழ்நாட்டில் இருக்குன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். பட் தமிழக மக்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆல் இண்டியா அப்படின்ட்டு பார்க்கும்போது பாஜகவா காங்கிரஸ் அப்படின்னும் போது மக்கள் வந்து காங்கிரஸ் தான் விரும்புகிறாங்க. காங்கிரஸ்க்கு வந்து அந்த ஒரு நேர்மை, மக்களோட இணைப்பு, அந்த ஜாதி மத பேதமின்றி அத்தனை பேரையும் அரவணைக்கிற அந்த செக்குலரிசம் எல்லாமே காங்கிரஸ் கிட்ட தான் உண்டு. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இப்படி வந்து எங்களை வந்து தேர்தலுக்கு ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம், உங்களோட எல்லா விஷயத்திலும் உறுதுணையாக இருக்கிறோம், நீங்களும் எங்களோட உறுதுணையாக இருக்கீங்க. நீங்கள் மேலே நாங்கள் ஆட்சி பண்ணும்போது உங்களுக்கு தேவையான மினிஸ்டர்ஸ் வாங்கிக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான அத்தனையும் வாங்கிக்கிறீங்க. கிட்டத்தட்ட 55 வருடமாக
இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்ட்டு அந்த கூட்டணியில் மாறும்போது அதிகப்படியாக உங்களோட தான் நாங்கள் கூட்டணியில் இருந்திருக்கோம். ஏன் வந்து எங்களுடைய தொண்டர்களுக்கு தலைவருக்கு மினிமம் ஒரு போர்டு, ஒரு மெம்பர், ஒரு கமிஷன்ஸ் அந்த மாதிரி கூட ஏன் நீங்கள் கொடுக்கறதே கிடையாது அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஆதங்கம் தானே. கண்டிப்பா. நியாயமான ஆதங்கத்தை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். அதே மாதிரி 25 சீட்டுக்குள்ளே எங்களை நெருக்காதுங்க. முதல்ல 61 இருந்தோம், அப்புறம் 40 சில்லற, அதுக்கப்புறமா 25 வந்து இன்னும் குறைக்கிறீங்க அப்படின்னா எங்க கொண்டு போய் எங்களை அடுத்த எலெக்ஷன்ல நிறுத்துவீங்க? 15ல நிறுத்திடுவீங்களா ஒரு தேசிய கட்சியில? பீகார் மாதிரி தமிழ்நாடு கிடையாது. கண்டிப்பா. பீகார் வந்து ஒரு நார்த் இந்தியா, அந்த மோடு வேற. தமிழக மக்களோட திங்கிங் ப்ராசஸ் அது மாதிரி கிடையாதுல்ல. நாங்க எங்க இருக்கோமோ அதுதான் வெற்றி கூட்டணி. நாங்க வேணா ஒரு பெரிய மெஜாரிட்டி ஓட் ஷேர் எங்களுக்கு இல்லாம இருக்கலாம், பட் காங்கிரஸோட பிரசன்ஸ் எங்க இருக்கோ அதுதான் வெற்றி கூட்டணி. தாவேகா எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கு. நாங்க எங்களோட தலைமை முடிவு பண்ணா கண்டிப்பா தாவேகாவோட அழைப்பு விடுத்திருக்காமா? ஆமா, எங்களோட கிரீஷ் சோடங்கர் சாரே சொல்லியிருக்காரு. தாவேகா எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. அவங்க எங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்திருக்காங்க, எங்களுக்கு அழைப்பும் விடுத்திருக்காங்க. இத்தனை வருடங்களான 55 வருடங்கள் திமுக கூட பல வருடங்களா பயணிச்சாச்சு. இந்த இடத்துல 2.5 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச தாவேகாக்கு காங்கிரஸ் போயிருச்சுன்னா அந்த கட்சி என்னவா மாறுமா? அப்படி இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பார்ட்டி தான். ஒன்று திமுக இல்லை அதிமுக. இப்போ திமுகக்கு அதிமுகக்கு மாற்று கட்சியா ஒரு தாவேகா உருவாயிருக்கு. மற்ற கட்சியெல்லாம் இருக்கு, ஸ்மாலாக இருக்கு அது. பட் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆளுமைக்கு ஓட் ஷேர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சர்வே சொல்லுது. ஓகே. ஸோ கண்டிப்பாக காங்கிரஸ் போன்ற கட்சியை அவர்களோடு சேரும்போது கள நிலவரம் வந்து ரொம்ப மாறும். நீங்கள் நினைக்கிறத விட அபரீதமாக மாறும். கரூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த அரசியல் கட்சிக்கு மீட்டிங் வச்சு செருப்பை வந்து நீங்கள் புல்டோசர் வச்சு வாரியிருக்கீங்க? இந்த அரசியல் கட்சிக்கு மீட்டிங் வச்சு தெருவில் சிதந்து போன அந்த செருப்புகளை வந்து புல்டோசர் வச்சு வாடுறாங்க, அந்த ஜேசிபி வச்சு வாடுறாங்க. ஓகே, அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ரசிகர்களோட ஆசை அதிகமாக இருக்குது. இன்னைக்கு ஜென்ரலாகவே நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே பார்க்குறேன், அப்பா வந்து திமுக அதிமுக ஓட்டு போடுவேன்னாருன்னா பையன் சொல்கிறான், நான் விசிலுக்கு தான் போடுவேன், விஜய்க்கு தான் போடுவேன் அப்படிங்கிற. ஓகே. கிரீஷர் மென்ஷன் பண்ணும்போது கூட, எங்களோட மேலிட பொறுப்பாளர் மென்ஷன் பண்ணும்போது கூட, அந்த 40 வயதுக்கு குறைவான வாக்காளர்கள் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே. நாங்கள் ஏன் மாற்றி யோசிக்கல? நீங்கள் வந்து எங்களோட நேச்சுரல் அலையன்ஸ், திமுக வந்து எங்களோட நேச்சுரல் அலையன்ஸ்ன்றதுனால எங்களோட ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களோட வரோம் தான் சொல்கிறோம். அதுக்காக நீங்கள் எங்களை ரொம்பவே ஒடுக்க நினச்சிங்கன்னா எப்படி ஒடுங்கிடும்? இப்போ எப்படி பார்த்தாலும் ஒருவேளை தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிட்டாலும் கூட, தாவேகா ஒரு 70 சீட்டுகளை கொடுத்தாலும் கூட அந்த இடத்துலலாம் வந்து மெஜாரிட்டி எடுத்து வின் பண்ணுவாங்களா காங்கிரஸ் அப்படின்ற கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்காங்களேமா. திமுக 25 சீட்டு கொடுத்து நாங்கள் ஒரு 15 சீட்டு ஜெயிக்கிறது, தாவேகா 70 சீட்டு கொடுத்தா நாங்கள் 15 சீட்டு ஜெயிக்க மாட்டோமா? 20 சீட்டே ஜெயிப்போம். ஓகே. ஓகே. சுயமரியாதை அப்படிங்கிறது எங்களுக்கு அங்கே அதிகமாக இருக்கும்ட்டு எங்கள் தொண்டர்கள் சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் இதை விட ஜெயிப்போம். ஓகே. சேர்மன்ஸ் வருவாங்க. இப்போ திமுக கூட போனா இவ்வளவு வெற்றிகள் இருக்காது, ஆனா தாவேகா கூட போனா அந்த உங்களுடைய தொண்டர்களே சொல்ற இடத்துல தான் இருக்கீங்களா காங்கிரஸ்? கண்டிப்பா, எங்களோட சர்வே அப்படிதான் சொல்லுது. அதையெல்லாம் மீறி நாங்க உங்களோட வரோன்றோம். ஏன்னா உங்களோட நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்ட்டு எங்களோட தலைமையும் நினைக்குது, லீடர்ஸும் நினைக்கிறாங்க, ஒரு செக்ஷன் ஆஃப் தொண்டர்களும் நினைக்கிறாங்க. அப்ப நீங்க எங்களை அந்த மரியாதையோட நடத்துங்க. ஓகே. 25க்கும் குறைச்சி கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் சில தொகுதிகள் ரிப்பீட் பண்ண மாட்டீங்க, ராஜ்யசபா கமிட் பண்ண மாட்டீங்க, லோக்கல் பாடி எலெக்ஷன்ல என்னன்னு எங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. இப்படிலாம் ஒரு பரந்த மனப்பான்மை இல்லாம எங்களை நடத்துறது வந்து எங்களோட தொண்டர்களுக்கு வந்து ரொம்ப வலிக்குது. ஓகே. இப்போ தலைவர்கள் வேணா எல்லாத்தையும் நாங்க முழுங்கிக்கிறோம். எங்களுக்கு வந்து எனக்கு எந்த கூட்டணி வந்தாலும் எங்க தலைமை என்ன சொல்லுதோ, நான் வந்து ஒரு மகளிர் காங்கிரஸோட மாநில தலைவி, நான் அதை தான் ஒபே பண்ணுவேன். தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் கட்டுப்படுவேன். அதை மீறி ஒரு லைன் கூட இப்படி அப்படி நான் போக மாட்டேன். பட் தொண்டர்கள் பேசுறது, பிரதிபலிக்கிறது ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக நினைச்சு பார்க்கும்போது நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம். 55 வருஷமா வஞ்சிக்கப்படுகிறோம். அதையும் மீறி இந்த கட்சி உயிரோட்டமா இருக்கு. அப்ப அந்த தொண்டனுக்கு எங்க இருந்து கிடைக்குது உயிரோட்டம்? 2009 திமுக கண்டிப்பா நினைவு கூறணும். அன்னைக்கு நாங்க போயிருந்தோம்னா எங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் உண்டா? எங்களுக்கு மத்தியில் ஆட்சி போயிருக்குமா? மக்கள், இந்த நாட்டோட மக்கள் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்களா? இல்ல, நாங்க உங்களை என்னைக்குமே விட்டு கொடுக்கல. நீங்க மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் எங்களை இப்படியே நடத்துறீங்க? இப்ப திமுக கூட கூட்டணி சொல்லும் போது தேமுதிக ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவா பேசுறாங்க. இப்போ காங்கிரஸை கழட்டி விட்டாலும் கூட திமுக அடுத்தடுத்த கட்சிகளை சேர்த்துக்கொண்டு தன்னுடைய பலத்தை வந்து நிரூபிச்சுக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல காங்கிரஸ் தன்னை நிரூபித்துக் கொள்ள, இல்ல நாங்க ஸ்ட்ராங்கான பார்ட்டி நிரூபிச்சுக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
நாங்கள் ஸ்ட்ராங்கான பார்ட்டின்றதுனால தான் விஜய் எங்களை அழைக்கிறார். ஓகே. நாங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ம். எங்களோட ப்ரெசன்ஸ் வேணுன்றதுனால தான் திமுக இன்னும் எங்களை போங்கன்னு சொல்லல. சொல்லல. ம். எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ம். அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். பேச்சுவார்த்தை திமுகலையும் ஸ்டாப் ஆகல, தாவேக்காலையும் ஸ்டாப் ஆகல. எங்கள் லீடர்ஸும் வந்து குவாய்ட்டாக இல்லை. எங்களோட ப்ரெசன்ஸ் வேணும்ன்ட்டு திமுகவும் நினைக்குது, தாவேக்காவும் நினைக்குது. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் சரண்டர் ஆக தயாராக இல்லை அப்படின்ட்டு எங்களுடைய அகில இந்திய தலைமை நினைக்குது. இல்லைன்னா ஒரு மீட்டிங் 4:30 மணிக்கு ஆரம்பித்த மீட்டிங், ராகுல் காந்திஜி பார்க்குற மீட்டிங் கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் போகுது. ஒரு எம்எல்ஏக்களோட எம்பிக்களோட 1-to-1 கிட்டத்தட்ட 15 நிமிடம் பேசுகிறார். சீரியஸான ஒரு கன்சிடரேஷன் இருக்கிறதுனால தான் நாங்கள் பேசுகிறோம். எப்போ பார்த்தாலும் எங்களை அடமானமே வைத்து கொண்டிருக்க முடியாதுல்ல. எங்களுடைய தொண்டர்களை, எங்களுக்கும் ஒரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும். எங்களுக்கும் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லைன்னு அவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு இல்லைன்னுட்டு. பட் அதையும் மீறி எங்களுடைய தலைமை அதை இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா நாங்க வந்து கேள்விப்படுறோம். பட் எது எப்படின்னாலும் தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் நாங்கள்லாம். எங்களுடைய குமுறல்கள் இருக்கலாம், எங்களுடைய ஆதங்கங்கள் இருக்கலாம், எங்களுடைய தொண்டர்களோட அது என்ன சொல்றது, கையாலாகத்தனமா எங்களோட தொண்டர்களா வந்து தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்க இருக்கலாம். எங்களை நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம். சோஷியல் மீடியால கண்டபடி பேசுறீங்க, எங்களை சலிக்காம பேசுறீங்க. எதுக்காக இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு நாங்க ஆதரவா இருந்ததுனாலயா? உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல மேல பங்கு பார்லிமெண்ட்ல உங்களுக்கு எப்போதுமே வாய்ஸ் அவுட் கொடுக்கக்கூடிய இடத்துல திமுக தானே இருக்கு. பாராளுமன்றத்துல நீங்க கொடுக்குறீங்க, அதையே எங்களை வந்து மாநிலத்துல சாகடிச்சுதான் நீங்க அங்க கொடுக்கணுமா? மாநிலத்திலே எங்களுக்கு அந்த ஒரு அதிகாரம் கொடுக்கணும்ல. 55 வருஷம் ஆகுது. ஓகே, இந்த கூட்டணி அந்த கூட்டணி மாறி மாறி நாங்களும் இருந்துட்டு தான் இருக்கோம். எங்க கட்சியை நாங்க உயிரோட்டமா வைக்கணும்ல. எங்க கட்சியில தொண்டர்கள் இருக்காங்களே, எங்களுக்கும் பசிக்கும்ல, நாங்களும் சாப்பிடணும்ல. எங்களோட தொண்டர்களுக்கு ஒரு வேலை ஆகுறது இல்லை. ஆனா இப்போ கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய நீங்க, இப்போ கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இல்ல விசிகாவா இருக்கட்டும், திமுக ஏதாவது ஒரு சட்டங்களை இல்ல இது மக்களுக்கு விரோதமா இருக்கு, இல்ல இந்த திட்டங்கள் சரியானதா இருக்காது, இல்ல இந்த போராட்டம் தவறானது, இல்ல இந்த போராட்டத்துக்கு தீர்வு உடனடியா சிஎம் அவர்கள் கொடுக்கணும்ன்றத கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய விசிக இல்ல கம்யூனிஸ்ட் யாரோ ஒருத்தவங்க வாய்ஸ் அவுட் பண்ணிடுவாங்க. ஆனா காங்கிரஸ் இது வரைக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணல. நீங்க மகளிர் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. முந்தா நேத்து நான் ஒரு போராட்டம் பண்ணியிருக்கேன். பாஜகவோட செந்தில்நாதன் ஜோதிமணியை வந்து அவதூறா பேசுற வழக்குல அரெஸ்ட் பண்ணலன்ட்டு யாரை எதிர்த்து பண்ண? என்ன கவர்மெண்ட் இருக்கு? நாங்க அலையன்ஸ் கவர்மெண்ட்ல தானே இருக்கோம். கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடென்ட் ஆச்சு, ஒரு பெண் இன்சிடென்ட், கேங் ரேப் இன்சிடென்ட். அதை நாங்க எதிர்த்து பண்ணியிருக்கோமே போராட்டம். எப்பெல்லாம் வந்து கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் சரி, வெஸ்ட் பெங்கால்ல கூட இந்தியா அலையன்ஸ் இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இருக்குதோ ஆஸ் அ மகிழா காங்கிரஸ் சீஃப் நான் ரியாக்ட் பண்ணதான் செய்யறேன். மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஓகே மேம். இப்போ கூட்டணி நீங்க எப்படியா இருந்தாலும் ஒருவேளை தாவேக்கா கூப்பிட்டுச்சுன்னா போயிட்டா வெற்றி அடைகிறதுக்கான சாத்தியம் இருக்கா? சரி, இம்ப்ராக்டிக்கலாக பேசக்கூடாது, தியரிட்டிக்கலாக தான் நம்ம பேச முடியும். தாவேக்கா வந்து ஜஸ்ட் பார்ன் பேபி. ஓகே, அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த பூத் லெவல் ப்ரெசன்ஸ் அவங்ககிட்டயும் கிடையாது, எங்ககிட்டயும் பெருசாக கிடையாது. அவங்க ஹையர் பண்ண போகிறதா நாங்கள் கேள்விப்படுறோம். ஓகே, இந்த எலெக்ஷன்ல எங்களோட வெற்றி வந்து மாபெரும் வெற்றியா இல்லைன்னா, ஒருவேளை அந்த கூட்டணிக்கு நாங்கள் போனால் கூட ஒரு மாபெரும் வெற்றியா இல்லைன்னா கூட அடுத்த எலெக்ஷன்ல வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்கு, பெரிய வாய்ப்பு இருக்கும். ஒரு அரசியல் கட்சியானது அடிமேல் அடி எடுத்து தான் போக முடியும். எடுத்து ஈஸியா விட்டுரும் நினைக்கிறீங்களா? விட மாட்டேன்றாங்கல்ல, அதுதான் அங்கே இது. எஸ்ஸும் சொல்ல மாட்டேன்றாங்க, நோவும் சொல்ல மாட்டேன்றாங்க. அடுத்தடுத்த டேட்ஸ் வந்து தாமதமாகுது. இதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் தலைவர்கள் சொல்கிறது தான். எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் கிரீஷ் சார் அவர்கள் நேற்று News 18 கழிச்சு ஒரு பிரத்யோக இன்டர்வியூவில் ஏர்போர்ட்ல இருந்து சொல்லியிருக்காரு. அவங்க அழைக்கிறதுக்காக அவங்க டேட்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் கரெக்டா தானே சொல்றாரு. அவர் சொல்றதுக்கான பேச்சுவார்த்தைகளும் அடுத்தடுத்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளும் நடக்குது. அப்ப கடைசியா காங்கிரஸ் கூப்பிட்டாங்கன்னா, காங்கிரஸ்க்கு இவ்வளவு சீட்டுகள் தான் இருக்கு, வேணா எடுத்துக்கங்க, அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த கட்சிகள் இருக்கானா அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்கன்னா என்னமா பண்றது? நாங்கள் தான் இந்த வாட்டி சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியா இல்லைல்ல. ஆயிருந்ததா இந்நேரமே இப்பவே சொல்லிட்டாங்களே எங்களுக்கு, நாங்கள் சரண்டர் ஆயிருப்போம்ல. ஓகே, எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குல்ல. ஆப்ஷன் தாவேக்காவா இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா நிற்கிறீங்க அப்படின்ட்டு கிடையாது. நாங்களே ரொம்ப வெக்ஸ்டாக தான் இருக்கோம். ஒரு எலெக்ஷன்லையும் நாங்கள் இப்படி நடத்தப்படுறது, அதை விட களத்தில் போய் நீங்கள் பார்க்கணுமே, அங்கே தொண்டர்கள், திமுக தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள், அங்கே நடக்கக்கூடிய ஈகோ நீங்கள் பார்க்கணுமே. ரொம்ப சுயமரியாதை குறைவாக நடத்துவாங்க எலெக்ஷன் டைமில். ரொம்ப ரொம்ப அதனால தான் இந்த எம்பிஸ் எல்லாம் இவ்வளோ குமுறுறது. மாணிக்கம் டாகூர் மாதிரி எம்பிக்கெல்லாம் ஏன் இப்படி குமுறுறாங்க? நமக்கு அந்த ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுது.
ஓகே. அப்படி என்ன சுயமரியாதையை அடகு வைத்து அரசியல் பண்ண வேண்டிய நிர்பந்தம் காங்கிரஸ்க்கு எங்களுக்கு கிடைக்கிற ஒரு 10-15 எம்எல்ஏக்களுக்காக? அப்படி இல்லைல்ல. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் இந்தியா அலையன்ஸில் இருக்கிறோம். வெஸ்ட் பெங்கால் கேரளா மாதிரி கூட நாங்கள் இருக்கலாமே, இந்தியா அலையன்ஸில் இருக்கலாம். ஓகே, திமுகக்கும் நாங்கள் வேணும். ஓகே, அவங்க வந்து பாஜகவோட அவங்க கொள்கை ரீதியாக மேட்ச் ஆக முடியாது பாராளுமன்றத்தில். ஓகே, கண்டிப்பா. இப்ப இல்லைனாலும் அடுத்த வாட்டி காங்கிரஸ் வந்துதான் ஆகும் பவருக்கு. நாங்க எத்தனை தடவை இவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்துருக்கோம். டிஆர் பாலு அவர்கள் போன்ற ஆளுமை, ஏ ராஜா போன்ற ஆளுமை, கனிமொழி போன்ற ஆளுமை. எந்த அளவுக்கு உங்களை நாங்க ஆட்சி கட்டில் அமர வைத்து அழகு பார்த்திருக்கோம். நீங்க கொஞ்சமாவது அதுல 10% பண்ணலாம்ல. அதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க அப்படின் போது எங்களுக்கு குமுறலா தானே இருக்கு. 2009 மட்டும் அவங்க நினைவு கூறணும். இந்த மாதிரியான நிலைமை நம்ம நாட்டுக்கு இல்லவே இல்லை. காங்கிரஸ் மட்டும் 2009 ஜெயலலிதா அம்மையாரோட அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருந்திருந்தோம்னா அப்பவுமே தானே நாங்கள் பார்லிமெண்ட்ல வெற்றி பெற்றிருக்கோம். பல தரம் வந்து நாங்கள் உங்களுக்காக எங்களை அடமானம் வைத்திருக்கோம், இழந்திருக்கிறோம். 2011 ஸ்பெக்ட்ரம் இஷ்யூனால நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இழந்திருக்கோம். கிட்டத்தட்ட 15 வருடங்களா எங்களால் திரும்பி வர முடியல. இந்தியா நாட்டுக்கே இது சரிவு. இந்திய மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க பாஜக கையில் ஆட்சியை கொடுத்துட்டு. எதனால? உங்களால தானே. அப்போ நீங்கள் போட்டு எங்களுக்கு ஸ்டேட்டில் கூட ஒரு அதிகாரம் கொடுக்கலன்னா எப்படி அப்படின்ட்டு தொண்டர்களோட கேள்வி வந்து அதிகமாக. ஓகே மேம், இதுக்கப்புறம் கூட்டணிகள் என்னவா மாறப்போகுதுன்றது கடந்த இல்லை வரக்கூடிய வாரங்களில் எப்படியும் தெரிஞ்சிடும். அடுத்தடுத்து இந்த கூட்டணி குறித்தும் இல்லை தேர்தல் வியூகங்கள் குறித்தும் தமிழ்நாடுல காங்கிரஸ் என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்றத குறித்தும் அடுத்தடுத்து பேசலாம். தேங்க்யூ மேம். நன்றி, வணக்கம்.